இந்த மொழி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்போ மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி. அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜுங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம்ம உயிர். அதை தான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. அது முழங்கு சங்கைன்னு சொல்கிறாரு, முணங்குன்னு சொல்லலை. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமாக பேசுகிறாருன்னா அவங்க தான் சொல்கிறாங்க சத்தமாக பேசுகிறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமாக பேசுகிறா, உண்மையை பேசு, உறக்க பேசுகிறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் மொழி வச்சு தான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. இந்த மொழி உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகம், முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்போ மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி. அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜுங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம்ம உயிர். அதை தான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. அது முழங்கு சங்கைன்னு சொல்கிறாரு, முணங்குன்னு சொல்லலை. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுங்கிறான். சீமா ஏன் சத்தமாக பேசுகிறாருன்னா அவங்க தான் சொல்கிறாங்க சத்தமாக பேசுகிறா அப்படின்னு. சத்தியத்தை பேசு, சத்தமாக பேசுகிறா, உண்மையை பேசு, உறக்க பேசுகிறான்னு நம் முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பாரு, அது ஒரு தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்தின் உயிர். அதுவே முகம், முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே அதுதான். ஒரு மொழி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லாம் மொழி வச்சு தான் அடிப்படையிலே ஒரு இணையம் வரையறுக்கப்படுது, எல்லாமே உருவாகுது. இப்போ உலகெங்கிலும் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது.